பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். பாருங்க, இது யார் போகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவரோட கூட அவருடைய சீசர்களும் ஒலிவ மலைக்கு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர் பஸ்காவை அனுசரித்தார். பஸ்கா பண்டிகையின் போது சீசரோடு உட்கார்ந்து அவர் புதிதான ஒரு உடன்படிக்கையும் சொல்கிறார். அவர் அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது தன்னுடைய சரீரமாக அதை பாவித்து அதை சாப்பிட சொல்கிறார். பிட்டு கொடுக்கிறார், அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் திராட்சை ரசம் அவருடைய இரத்தமாக அதை பாவித்து குடிக்க சொல்கிறார். பாருங்கள், இதை செய்து முடித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உங்களோட பானம் பண்ணது, இனி நான் நீங்கள் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுகிறார். பாருங்கள், அதை சொல்லி முடிச்சுட்டு தான் அவங்க எல்லாம் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே ஒலிவ மலைக்கு போய் புறப்பட்டு போகிறாங்க. ஸ்தோத்திரம், நம் ஸ்தோத்திர பாடல்கள் பாடுவது உண்மையிலுமே ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக தான் மனுக்குலத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே உருவாக்கி வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு கன மகிமை செலுத்த வேண்டும். நாம் புசித்தாலும் குடித்தாலும் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு துதி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். அதை துதி செலுத்துவது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், அவங்க கூட அந்த இரவு நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே அந்த ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறாங்க. இப்போ ஒலிவ மலையை பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லணும்னா, ஒலிவ மலையில் அநேக ஒலிவ மரங்கள் உண்டு. ஒலிவ எண்ணெய் மிகவும் உடலுக்கு நல்லது. நமக்கு எல்லா விதத்திலும் அது நன்மை தரக்கூடியது. அந்த ஒலிவ மலையில் அடிக்கக்கூடிய காற்று மிதமானதாக, அது சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஒலிவ மலைக்கு நடுவே இருப்பதான் கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நேராக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களோடு போகிறாரு. அந்த கெத்செமனே தோட்டத்தில் எப்போதுமே அவர் ஒலிவ மலைக்கு போகும்போது அங்கே போவார். பாருங்கள், அந்த ஒலிவ மலை என்னன்னு பார்த்தாருன்னா, ஆண்டவர் எல்லாம் சஃபரிங் பாடுகள்லாம் எல்லாத்தையும் அதை அனுபவித்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் சீசர்களோட தரிசனமாகி அந்த ஒலிவ மலையிலிருந்து தான் மேலே வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார். அப்போ வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை அப்படியே அண்ணாந்து சீசர்கள் பார்த்துட்டு இருக்கும்போது 2 தூதர்கள் கலிலேயரே, நீங்கள் என்ன மேலே பார்த்துட்ருக்கீங்க, எப்படி போனாரோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பவும் கீழே அதே மாதிரியே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த ஒலிவ மலையிலேருந்து தான் ஆண்டவர் போகிறாரு. திரும்பி ஆண்டவர் 2ஆம் வருகையின் போது அவர் இந்த ஒலிவ மலையில் தான் அவர் காலடி அங்கே பதியும். பாருங்கள், இந்த ஒலிவ மலையில் அவர் காலடி பட்டதுமே அது 2ஆய் பிளக்கும். இப்போ சமீபத்தில் இந்த ஒலிவ மலையில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்தெல்லாம் கண்காணித்து பார்த்து, இந்த மலை அதுக்கு தகுதியாக இருக்குதா என்னென்னு எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த மலையின் உள்புறம் நடுப்புறத்திலே நல்ல விரிசல் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு நிலநடுக்கமோ இயற்கையின் சீற்றமோ ஏதாவது வந்ததுன்னா அது மேற்குக்கும் கிழக்குக்கும் அப்படியே 2ஆக பிளக்கும் தருவாயில் உண்டாகும். இதனாலே இந்த மலை மேலே ஹோட்டல் மட்டும் இல்லை, வேறு எதுவும் நம்ம கட்டுறதுக்கு இது தகுதியான இடம் கிடையாது என்று அந்த ப்ராஜெக்டை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆராய்ச்சியாளர்கள் பார்த்து தான் அந்த மலையோட இன்னர் பகுதியில் விரிசல் உண்டாயிருக்கு என்று சொல்கிறார். இதெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால், ஆண்டவர் வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும் என்று அடையாளமாக நாம் பார்க்கப்படுகிறது. இனி காலம் செல்லாது, இது கடைசி காலம். பாருங்கள், அந்த ஒலிவ மலைக்கு ஏத்தாப்படி இருக்கிறதாம் அந்த எருசலேம் டெம்பிளில் 8 வாசல்கள் அந்த இருக்கிறதுல அந்த தங்க வாசல், அந்த கிழக்கு வாசல்னு சொல்கிறது தான் இந்த கிழக்கு வாசல்லேருந்து நேராக பார்த்தா என்ன தெரியும்னா தான் ஒலிமலை தெரியும். டெம்பிள்லேருந்து அந்த கிழக்கு வாசல்லேருந்து நேராக மலையை பார்க்கும்போது மேற்கு அது கிழக்கு நோக்கி இருக்கும். இதே ஒலிவ மலையிலிருந்து டெம்பிளை பார்க்கும்போது மேற்கு நோக்கி இருக்கும்.
அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் காலடி அந்த ஓலிவ மலையில் காலடி எடுத்து வைக்கும்போது அது மேற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக அப்படியே பிளந்து போகும். அப்போ நேராக அவர் எருசலேம் தேவாலயத்தில் போயிட்டு திரும்பி அவர் அர்மகதோன் யுத்தம் பண்ணுவதற்காக அந்த நேராக அதே லைனில் வரும்போது மலை அந்த இடத்துல இருக்காது, விலகி போய்விடும். மேற்குக்கு கிழக்குக்கும் எதிரே விலகி போயிடும். அப்போ அந்த பிளைனாக இருக்கிற இடத்துல தான் அப்படியே போய் நேராக அந்த அர்மகதோன் யுத்தம் பண்ணுவதற்கு அவர் செல்வார். இதெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க காரியம். இனி காலம் செல்லாது. இந்த ஒலிவ மலை ரொம்ப முக்கியமான ஒரு மலை. இதில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவதற்கு இந்த மலை இப்போது ஆயத்தமாக இருக்கிறது. நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அநேக காரியங்களை எங்களோடு பேசினார். ஆண்டவரே நன்றி அப்பா, உடைய வருகை அதி சீக்கிரத்தில் இருக்கும் என்று அநேக காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே எச்சரிப்பின் செய்தியோடு ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய வருகைக்கு அந்த ஒலிவ மலையே தயாராகி இருக்கிறது ஆண்டவரே. அந்த இன்னர் மலையோட இன்னர் பகுதியில் விரிசல் ஊற்றுக்கு ஆண்டவரே அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற காரியம், அலாட்டாக இருந்துக்குங்கன்னு சொல்கிற காரியமாய் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இனி காலம் செல்லாது என்று காண்பித்து கொடுக்கிற ஆண்டவரே அப்பா. எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தின்படி நடந்துங்கப்பா. அப்பா இவ்வேளையில் ஆண்டவரே இந்த 2025ஆம் வருடத்தின் ஆண்டவரே ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே 8ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி 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 அப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவரே இந்த ஒலிவ மலையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே சக்கரியால் பார்க்கிறோம் ஆண்டவரே. சக்கரியா அப்பா 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போய் அதனாலே ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமேன் ஆண்டவரே அப்பா. வேத வசனத்திலே எங்களுக்கு ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே இனியும் ஆண்டவரே அப்பா உணர்வில்லாத இருதயத்தோடு இல்லாதபடி ஆண்டவரே உணர்வோடு பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே உம்முடைய வருகை வரும்போது எதிர்கொள்ளப்படும் பாத்திரமாக உம்மோடு ஆண்டவரே இணையும் பாத்திரமாக எங்களை நீங்கள் ஒரு விஷயம் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். வேலையில் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் அடிமையோடும் ஆண்டவரே நீர் பேசிக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா சமாதான தேவன் சமாதானமாக வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.